ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஜியாகிரபியில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, காடு மற்றும் வன உயிரிகள் அப்படிங்கிற டாபிக் கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா லூ. இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று வந்து லூ என்று அழைக்கப்படுகிறது. உலகில் அதிக மழை பெறும் இடமான மவுண்ட் சின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது? மேகலாயா. உலகில் அதிக அளவு மழை பெறும் இடமான மவுண்ட் சின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் வந்து மேகலாயா. இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் கேரளா. இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் கேரளா. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழைப்பொழிவினை பெறும் பிரதேசம் எது அப்படின்னா மேற்கு ராஜஸ்தான். இந்தியாவில் குறைந்த அளவு மழைப்பொழிவினை பெறும் பிரதேசம் மேற்கு ராஜஸ்தான். நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று எதனால் உருவாகிறது அப்படின்னா வெப்பச்சலனத்தினால் உருவாகிறது. நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று எதனால் உருவாகிறது அப்படின்னா வெப்பச்சலனத்தினால் உருவாகிறது. மான்சூன் என்ற சொல் மௌசீம் அப்படிங்கிற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அரபிக் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் கர்நாடகா. செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் கர்நாடகா. தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவினை கொடுக்கும் காற்று எது அப்படின்னா வடகிழக்கு வறண்ட காற்றுகள். தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவினை கொடுக்கும் காற்று வடகிழக்கு வறண்ட காற்று. தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதிக்கு அதிக அளவு மழை கொடுக்கக்கூடிய காற்று வந்து வடகிழக்கு வறண்ட காற்று. ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி மழைப்பொழிவு 20% குறைவாக பதிவாகிறது அப்படின்னா மேற்கு ராஜஸ்தான். ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20% குறைவாக பதிவாகிறது அப்படின்னா மேற்கு ராஜஸ்தான். ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா கோடை மற்றும் குளிர்காலத்தில். ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா கோடை மற்றும் குளிர்காலத்தில். அடுத்த ஒரு கூற்று காரணம். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடற்கரையோர பகுதிகள் அதிக மழையினை பெறுகின்றன. இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன. இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது? திடீர் பெருமழை அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம்னா மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் மேலாக இருத்தல். எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் மேலாக இருத்தல். மிதமான மழைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு 18 டிகிரி செல்சியஸிலிருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரை. மிதமான மழைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு 18 டிகிரி செல்சியஸிலிருந்து 32 டிகிரி சென்டிகிரேட் வரை. இந்தியா எந்தவித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது அப்படின்னா ஆன்சர் டி. உண்மையான பருவமழை பகுதி. உண்மையான பருவமழை பகுதி. இந்தியா எந்தவித பருவநிலை பகுதிக்கு கீழ் உள்ளது அப்படின்னா உண்மையான பருவமழை பகுதி. அடுத்து ஒரு பொறுத்துக. மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடாங்கிறது உயிரியல் சொர்க்கம். நீலகிரி. நீலகிரி வந்து மலை உயிரிய மிகுவளம். சுந்தரவன காடுகள் அது எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. நந்தாதேவி. நந்தாதேவிங்கிறது உத்தரப்பிரதேசம். நந்தாதேவிங்கிறது உத்தரப்பிரதேசம். இப்போ ஆன்சர் வந்து ஏ. மன்னார் வளைகுடா அப்படிங்கிறது உயிரியல் சொர்க்கம். நீலகிரி மலை உயிரிய மிகுவளம். சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளம். நந்தாதேவி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தாதேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நந்தாதேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது அப்படின்னா
உத்தரப்பிரதேசம். இதில் பார்த்தோன்னா உயிர்கோள காப்பகங்கள், இது வந்து உயிர்கோள காப்பகம். நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் வந்து எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது வந்து மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி உயிர்கோள காப்பகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி உயிர்கோள காப்பகம். கேரளாவில் வந்து அகத்திய மலை. குஜராத்தில் கட்சி. திப்ரு செய்கோவா மற்றும் மனாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. திப்ரு செய்கோவா மற்றும் மனாஸ் வந்து அஸ்ஸாம். பெரிய நிக்கோபார் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்குது. அதே மாதிரி பச்மாரி, பன்னா, அச்சனக்மர் இந்த மூணு உயிர்கோள காப்பகமும் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. பச்மாரி, பன்னா மற்றும் அச்சனக்மர் இந்த மூணு வந்து மத்திய பிரதேசம். சேஷாலம் குன்றுகள் வந்து ஆந்திராவில் இருக்குது. சுந்தரவனம் மேற்கு வங்காளம். சிம்லிபால்ங்கிறது ஒடிசாவில் இருக்குது. நந்தாதேவிங்கிறது எங்கே இருக்குது? நந்தாதேவி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. உத்தரப்பிரதேசம். குளிர்பாலைவனம் வந்து இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நந்தாதேவி வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நந்தாதேவி உத்தரகாண்டில் இருக்கிறதா தான் கொடுத்துருக்காங்க. நந்தாதேவி வந்து உத்தரகாண்டில் இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆப்ஷனில் வந்து நமக்கு உத்தரகாண்டே இல்லை. குளிர்பாலைவனம் அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. நாக்ரக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் வந்து மேகலாயாவில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா சிக்கிமில் இருக்குது. சிக்கிம். அமர்கண்டாக்குங்கிறது சத்தீஸ்கரில் இருக்குது. இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா லூ என்று அழைக்கப்படுகிறது. இந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தாதேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது அப்படிங்கிறதுக்கு உத்தரப்பிரதேசமா இல்லைன்னா உத்தரகாண்டா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான காற்று வந்து என்னென்னா லூ அப்படின்னு அழைக்கப்படுது. மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் எது முதல் எதுவரை அப்படின்னா இலங்கைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இடையில் ஆரம்பிக்குது. மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் வந்து இலங்கைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இடையே. மவுண்ட் சின்ராம் மற்றும் சிரபுஞ்சி ஆகிய இடங்களில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவின் அளவு வந்து 200 சென்டிமீட்டர். மவுண்ட் சின்ராம் மற்றும் சிரபுஞ்சி ஆகிய இடங்களில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவின் அளவு 200 சென்டிமீட்டர். அடுத்து பொறுத்துக குளிர்காலம் அப்படிங்கிறது நவம்பர் டு மார்ச். வேநீர்காலம் வந்து மார்ச் டு ஜூன். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று காலம் மத்திய செப்டம்பர் டு நவம்பர். குளிர்காலங்கிறது நவம்பர் டு மார்ச். வேநீர்காலம்னா கோடைக்காலம் வந்து மார்ச் டு ஜூன். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து செப்டம்பர் மத்தியிலிருந்து நவம்பர் வரைக்கும். இந்தியாவின் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது ஃபாரஸ்ட் ரீசர்ச் இன்ஸ்டிடியூட் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டேராடூனில் இருக்குது. இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா டேராடூன். ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை என்னன்னு சொல்லுவோம்னா கோள் காற்றுகள். ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையினை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை பொறுத்துக. பறவைகள் சரணாலயமும் மாநிலமும் கொடுத்துருக்காங்க. பறவைகள் சரணாலயம் கானாங்கிறது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. கானா ராஜஸ்தான். ரங்கன் திட்டு அப்படிங்கிறது கர்நாடகா. வேடன் தாங்கல் தமிழ்நாடு தெரியும். மாலாப்பட்டிங்கிறது ஆந்திரா. ஆந்திரா. இதெல்லாம் நமக்கு புக்கில் இல்லை. கானா அப்படிங்கிறது ராஜஸ்தான். ரங்கன் திட்டு கர்நாடகா. வேடன் தாங்கல் தமிழ்நாடு. மாலாப்பட்டி ஆந்திரா. 250 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு மற்றும் 25 டிகிரி சென்டிகிரேட் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உள்ள பகுதியில் எவ்வகை காடுகள் காணப்படுகின்றன அப்படின்னா அயனமண்டல ஈரப்பதமிக்க பசுமை மாறா காடுகள் காணப்படுகின்றன. அயனமண்டல அதாவது மழைப்பொழிவு வந்து 200 சென்டிமீட்டருக்கும் 250 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக. அதே மாதிரி வெப்பநிலை வந்து 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன வகையான காடுகள் இருக்குது அப்படின்னா அயன மண்டல ஈரப்பதமிக்க பசுமை மாறா காடுகள் காணப்படுகின்றன. பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம் என்ன அப்படின்னா வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல்.
அதாவது குளிர்ச்சியான பகுதிகளில் ஒரு விதமான தாவரங்கள் வளரும், அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்க பகுதிகளில் வந்து சப்பாத்தி களி அந்த மாதிரி தாவரங்கள் வளரும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெப்பநிலை மற்றும் பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல். அடுத்து ஒரு வாக்கியத்தை கவனி. இந்தியாவின் வடமேற்கு பகுதி வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் மழையை பெறுகிறது. இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதியில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு அதிக அளவு மழைப்பொழிவை பெறுகிறது. மேலே குறிப்பிட்டு எது சரியானு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி அப்படின்னா 1 மற்றும் 2 தான் கரெக்டு. இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் மழையை பெறுகிறது. அதே மாதிரி இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதியில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது, கரெக்டு. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு வந்து குறைந்த அளவு மழை தான் பெறும். வடகிழக்கு பருவக்காற்றில் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு மழை. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இந்தியாவுக்கு தான் வந்து அதிக அளவு மழை கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 அந்த 2 வந்து கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் உயிர்கோள பாதுகாப்பு மையம் எது? உயிர்கோள பாதுகாப்பு மையம் வந்து இதில் வந்து மன்னார், கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது மன்னார் வளைகுடா வந்து தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையம். தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா நீலகிரி மற்றும் மன்னார் வளைகுடா 2 இருக்குது. பின்வருவனவற்றுள் எது வந்து தலைக்காற்று இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்காற்று, நிலக்காற்று, லூ இது கொடுத்துருக்காங்க. இதில் எது தலைக்காற்று இல்லை அப்படின்னா வியாபார காற்று அப்படிங்கிறது தலைக்காற்று இல்லை. இந்தியாவில் எந்த புலிகள் வனவிலங்கு சரணாலயம் விருத்தி செய்ய தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னா பாக்ஸ் புலிகள் சரணாலயம். இந்தியாவில் எந்த புலிகள் வனவிலங்கு சரணாலயம் விருத்தி செய்வதற்காக தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னா பாக்ஸ் புலிகள் சரணாலயம். ஆன்சர் வந்து சி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1973 வந்து தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா புலிகளின் எண்ணிக்கை வந்து 60% உயர்ந்தது. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 கொண்டு வந்தாங்க. இதனால் புலிகள் வந்து 60% அதிகரிச்சிருக்குது. 1979 எவ்வளோ புலிகள் இருந்துச்சு அப்படின்னா 3015 புலிகள் தான் இருந்தது. இதன் மூலமாக பாரசிங்க, சதுப்பு நிலமான், காண்டாமிருகம், யானை போன்றவற்றின் எண்ணிக்கையும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உயர்ந்திருக்குது. வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1980. வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1980. ப்ராஜெக்ட் டைகர் என்பது புலிகள் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். இத்திட்டம் வந்து ஏப்ரல் 1, 1983 ஏற்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தினால் 27 புலிகள் காப்பகம் 17 மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராஜெக்ட் டைகர் என்பது புலிகள் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இது வந்து கரெக்டு. ஆனால் இத்திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 1983 சொல்லியிருக்காங்க. தப்பு. 1973 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தினால் 27 புலிகள் பாதுகாப்பகம் 17 மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்டு. இல்லை எதெல்லாம் சரி அப்படின்னா 1 மற்றும் 3 சரி. 2ல் என்ன தப்பு இருக்குன்னா 1973 தொடங்கப்பட்டது. அடுத்தது ஒரு பொறுத்துக. ஒடிசா வந்து சிம்லிபால். அஸ்ஸாம்ங்கிறது மனாஸ். மேகலாயாங்கிறது நாக்ரெக். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது உயிர்கோள பாதுகாப்பகம் வந்து பன்னா. ஒடிசா வந்து சிம்லிபால், அஸ்ஸாம் மனாஸ், மேகலாயா வந்து நாக்ரெக், அதான் நோக்ரிக்னு கொடுத்துருக்காங்க, நாக்ரெக். மத்திய பிரதேசத்தில் வந்து பன்னா. அப்போ ஆன்சர் வந்து பி. பின்வருவனவற்றுள் கிடைமட்ட வெப்ப பரவலை பாதிக்காத காரணி எது? கடல் அலைகள். பின்வருவனவற்றுள் கிடைமட்ட வெப்ப பரவலை பாதிக்காத காரணி எது அப்படின்னா கடல் அலைகள். இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1972. இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1972. உலக அளவில் எந்த பகுதி ஹாட்ஸ்பாட் என உயிரியல் பன்முகத்தன்மையில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா மேற்கு மலைத்தொடர் தான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உலக அளவில் எந்த பகுதி ஹாட்ஸ்பாட் என்று அழைக்கப்படுதுன்னா மேற்கு மலைத்தொடர். முதுமலை வனவிலங்குகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து தமிழ்நாடு. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஃப் என்று குறிப்பிடப்படும் காலநிலை வகை வந்து
அயன மண்டல ஈரப்பத காலநிலை. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டியலில் ஏஎஃப் என்று குறிப்பிடப்படும் காலநிலை வகை வந்து அயன மண்டல ஈரப்பத காலநிலை. சதுப்பு நில காடுகள் அமையும் பகுதிகள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஆற்று முக துவார பகுதிகளில் இருக்கும். சதுப்பு நில காடுகள் எங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆற்று முக துவாரம் எங்கே இருக்கோ அங்கே தான் சதுப்பு நில காடுகள் இருக்கும். தெப்பக்காடு எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னா தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு புகழ்பெற்றது. தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு புகழ்பெற்றது. காட்டுக்கழுதை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. காட்டுக்கழுதை சரணாலயம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. வன்ஸ்டா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் உள்ளது. வன்ஸ்டா தேசிய பூங்கா குஜராத்தில் உள்ளது. கீழ்கண்டவற்றுள் வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் எது அப்படின்னா துத்வா. கீழ்கண்டவற்றுள் வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் துத்வா. கீழ்கண்டவற்றுள் எதற்காக யானைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா யானைகளை வேட்டையாடுவதிலிருந்து பாதுகாக்க. கீழ்கண்டவற்றுள் எதற்காக யானை பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா யானைகளை வேட்டையாடுவதிலிருந்து பாதுகாத்தல். அடுத்து ஒரு பொறுத்துக நாக்ரெக். நாக்ரெக் அப்படிங்கிறது மேகாலயா. அடுத்து நம்தபா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம். நந்தாதேவிங்கிறது உத்தரப்பிரதேசம். நந்தாதேவி வந்து உத்தரப்பிரதேசம். சுந்தரவனம் அப்படிங்கிறது மேற்கு வங்கம். நாக்ரெக்ங்கிறது மேகாலயா, நம்தபா அருணாச்சல பிரதேசம், நந்தாதேவிங்கிறது உத்தரப்பிரதேசம், சுந்தரவனம் அப்படிங்கிறது மேற்கு வங்கம். ஆன்சர் வந்து சி. கீழ்காணும் இணைகளை கருத்தில் கொள்க. இதில் எதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்பமண்டல பசுமை மர மலைக்காடுகளில் என்ன இருக்கும் அப்படின்னா கருங்காலி மரங்கள் இருக்கும். அடுத்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் வந்து ஃபைண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் என்ன கொடுத்துருக்காங்க மேப்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1 மற்றும் 3 வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் வந்து என்ன மரங்கள் இருக்கும் அப்படின்னா தேக்கு, சால், சந்தனம், ரோஸ், அப்புறம் வந்து ஆம்லா, மூங்கில், சீசம், படாக், இந்த மாதிரி மரங்கள் தான் இருக்கும். வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் தேக்கு, சால், சந்தனம், ரோஸ், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சீசம், படாக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் நறுமண திரவியங்கள், வார்னிஸ், சந்தன எண்ணெய், வாசனை திரவியங்கள் இதெல்லாமே வந்து கிடைக்கும். அது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் வந்து கொடுத்துருக்காங்க. பசுமை மாறா காடுகளில் என்னென்ன மரங்கள் காணப்படும் அப்படின்னா ரப்பர், ரோஸ், எபோனி, தென்னை, மூங்கில், சின்கோனா, சீடார் இதெல்லாம் பார்த்தோன்னா அயன மண்டல பசுமை மாறா காடுகளில் வந்து காணப்படும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் வந்து கருங்காலி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு. வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் வந்து ஃபைன் அப்படிங்கிறது தப்பு. மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அதில் வந்து மேப்பிள் கொடுத்துருக்காங்க. மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் இதுவும் வந்து மேப்பிள்ங்கிறதும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 1 மற்றும் 3 வந்து சரி. அடுத்தது ஒரு வனவிலங்கு சரணாலயமும் மாநிலமும் கொடுத்துருக்காங்க. பிரம்மகிரி அப்படிங்கிறது கர்நாடகா. சத்தியமங்கலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு. அடுத்து பாசிங்கிறது ராஜஸ்தான். கேதார்நாத்துங்கிறது உத்தரகாண்ட். வனவிலங்கு சரணாலயத்தையும் மாநிலத்தையும் பொருத்தணும். பிரம்மகிரி அப்படிங்கிறது கர்நாடகா, சத்தியமங்கலம் தமிழ்நாடு, பாசி ராஜஸ்தான், கேதார்நாத் அப்படிங்கிறது உத்தரகாண்ட். கீழ்கண்டவற்றுள் எது புலிகள் சரணாலயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீழ்கண்டவற்றுள் எது புலிகள் சரணாலயம் இல்லை அப்படின்னா பாவன் மகாவீர் அப்படிங்கிறது புலிகள் சரணாலயம் இல்லை. எது புலிகள் சரணாலயம் இல்லை? கிர்ரு, இந்திராவதி, ரதன்பூர் இதெல்லாம் புலிகள் சரணாலயம். பாவன் மகாவீர் அப்படிங்கிறது புலிகள் சரணாலயம் இல்லை. கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. பால் பாக்ரன் மேகாலயா, அடுத்து மோலும் கோவா, வன் விஹார் மத்திய பிரதேசம், பன்னா வந்து பீகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பன்னா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இங்கே வந்து பீகார் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறு. பன்னா மத்திய பிரதேசம்.
அடுத்து டேஷ் பிரதேசத்தில் பசுமை மாறா காடுகள் அதிகம் காணப்படுகின்றன அப்படின்னா, அதாவது ஈரப்பகுதி பிரதேசங்களில் தான் பசுமை மாறா காடுகள், அதாவது 250 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யல, ஈரப்பகுதி ஈரம் வந்து அதிகமாக இருக்க பகுதிகளில் தான் பசுமை மாறா காடுகள் காணப்படுகிறது. அப்போது ஈரப்பகுதி பிரதேசங்களில் பசுமை மாறா காடுகள் காணப்படுகிறது. அடுத்து ஒரு பொறுத்துக, பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்துடன் பொறுத்துக. தேசிய பூங்காக்கள். தேசிய பூங்கா அப்படிங்கிறது கார்பெட் தேசிய பூங்கா. அடுத்து வந்து வனவிலங்கு சரணாலயம், பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம். பறவைகள் சரணாலயம் நல் சரோவர். உயிர்கோள காப்பகம் வந்து சுந்தரவன காடுகள். தேசிய பூங்கா அப்படிங்கிறது எது? கார்பெட் தேசிய பூங்கா. வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம். பறவை சரணாலயம் வந்து நல் சரோவர். உயிர்கோள வைப்பிடம் வந்து சுந்தரவன காடுகள். தீபகற்ப இந்தியாவில் காணப்படக்கூடிய காடுகளின் வகை எது அப்படின்னா, பருவக்காற்று மழைக்காடுகள். தீபகற்ப இந்தியாவில் காணப்படக்கூடிய காடுகளின் வகை வந்து பருவக்காற்று மழைக்காடுகள், த மான்சூன் ஃபாரஸ்ட். அடுத்து ஒரு பொறுத்துக, அயன மண்டல பசுமை மாறா காடுகள். அங்கே என்ன மரங்கள் இருக்கும் அப்படின்னா, ரோஸ்வுட். அயன மண்டல பசுமை மாறா காடுகளில் என்னென்ன மரங்கள் காணப்படும் அப்படின்னா, ரப்பர், ரோஸ், எபோனி, தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார். இதெல்லாம் வந்து அயன மண்டல பசுமை மாறா காடுகளில் காணக்கூடிய மரங்கள். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரோஸ் கொடுத்துருக்காங்க. ரோஸ் சரியப்பம். அப்போ அயன மண்டல பசுமை மாறா காடுகளுக்கு ரோஸ்வுட். அப்புறம் அயன மண்டல இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகளுக்கு தேக்கு. அப்போ என்னென்ன வேறு என்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, தேக்கு, சால், சந்தனம், ரோஸ், குசம், மாகு, பாலாம், ஆம்லா, மூங்கில், சீசம், படாக். இதெல்லாமே அயனமண்டல இலையுதிர் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள். தேக்கு, சால், சந்தனம், ரோஸ், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சீசம், படாக். அப்போ நமக்கு வந்து தேக்கு கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து அயனமண்டல இலையுதிர் காடுகளுக்கு தேக்கு. அடுத்து பாலைவன தாவரங்கள். பாலைவனத்தில் நமக்கு தெரியும் ஏற்கனவே சப்பாத்தி, கள்ளி இந்த மாதிரி தாவரங்கள்லாம் இருக்கும்ல, அதான் வந்து பாலைவன தாவரங்கள். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கருவேலம், சீமை கருவேலம், ஈச்சமரம், அக்கேசியா, இந்த மாதிரியான தாவரங்கள் காணப்படும். அடுத்து ஓத தாவரங்கள். ஓத தாவரங்கள் அப்படிங்கிறது சுந்தரி. ஓத தாவரங்கள் அப்படிங்கிறது சுந்தரி. அப்போது அயனமண்டல பசுமை மர காடுகளில் ரோஸ்வுட்டு, அயனமண்டல இலையுதிர் காடுகளில் தேக்கு, பாலைவன தாவரம் வந்து அக்கேஷியா, ஓத தாவரம் சுந்தரி. ஆன்சர் வந்து ஏ. இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது அப்படின்னா, கங்கை சமவெளி. இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? கங்கை சமவெளி. வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம். வெப்ப தலைகீழ் மாற்றம் அப்படின்னா என்னென்னா, உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்கும். உயரம் அதிகரிக்கும். வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம், உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்கும். காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து சரியான துறையினை தேர்வு செய்க. காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் வந்து பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிஞ்சிருக்காங்க. அதில் சரியான துறை எதெல்லாம் அப்படின்னு நம்ம வந்து இதில் தேர்வு செய்யணும். நிலையான வேளாண்மை, நீர்வளங்கள், தொழிற்சாலை மாசுபாடு, கடலோர பகுதி மேலாண்மை, நிலையான வாழ்விடம், அறிவு மேலாண்மைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது மட்டும் வராது அப்படின்னா, 1, 2, 3 மட்டும் வராதுன்னா, 3 மட்டும் இல்லை. அதாவது தொழிற்சாலை மாசுபடுத்தல் இது வந்து கிடையாது. நிலையான வேளாண்மை, நீர்வளம், கடலோர பகுதி மேலாண்மை, நிலையான வாழ்விடம், அறிவு மேலாண்மை. இதில் எது வராது அப்படின்னா தொழிற்சாலை மாசுபாடு வராது. இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் எது அப்படின்னா திருவனந்தபுரம். இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் திருவனந்தபுரம். ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 15 கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது. அதன் பெயர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெடோஸ்பியர். ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 15 கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது. அதன் பெயர் ஸ்ட்ரெடோஸ்பியர். எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்னா, அதாவது ஆண்டு சராசரி வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸுக்கு மேலே, பருவகால மழை கோடை காலத்தில் மழை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது. அப்படிங்கிறது என்ன இந்த மாதிரி காலநிலை எது அப்படின்னா மித வறண்ட புல்வெளி காலநிலை. மித வறண்ட புல்வெளி காலநிலை. எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்னா
அதாவது ஆண்டு சராசரி வெப்பநிலை 18 டிகிரி சென்டிகிரேடுக்கும் அதிகமாக இருக்கும். பருவகால மழை இருக்கும், அதாவது கோடை காலத்துலேயும் மழை இருக்கும். அதே மாதிரி மலைமறைவு பகுதியில் அமைந்திருக்கும். இது வந்து மித வறண்ட புல்வெளி காலநிலை. இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணை அயன மண்டல காலநிலை. இந்திய காலநிலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுது? துணை அயன மண்டல காலநிலை. இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா H.E. பிளாண்ட்ஃபோர்டு. இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் H.E. பிளாண்ட்ஃபோர்டு. வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்பில் தொடர்புடைய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். அடுத்து ஒரு பொறுத்துக. நீர்மண்டலம் அப்படிங்கிறது புவியின் நீர், நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. புவியில் நீர், நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. அடுத்து நிலமண்டலம். நீர்மண்டலம் அப்படிங்கிறது ஹைட்ரோஸ்பியர். நிலமண்டலம் அப்படிங்கிறது என்ன? லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி. அப்புறம் உயிர் மண்டலம் பயோஸ்பியர் அப்படிங்கிறது நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள் எல்லாமே சேர்ந்துச்சு. அடுத்து அயனி மண்டலம் அயனோஸ்பியர் அப்படிங்கிறது இது வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கு மேல் உள்ளது. அயனோஸ்பியர் அப்படிங்கிறது. ஆன்சர் வந்து ஏ. அமேசான் காடு உலகில் மிகப்பெரிய மழைக்காடு ஆகும். இதனை பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு. இது பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 15 கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது. அதன் பெயர் ஸ்ட்ரெடோஸ்பியர். அடுத்து தலக்காற்றுகள். அதனுடைய இது பொறுத்துரும். தலக்காற்று சின்னூக் அப்படிங்கிறது அப்படி வரிசையாக தான் இருக்குது. சின்னூக் அப்படிங்கிறது ராக்கி மலை. ஹர்மாட்டன் அப்படிங்கிறது மத்திய ஆப்பிரிக்கா. காரபூன் அப்படிங்கிறது மத்திய ஆசியா. லூங்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான். சின்னூக் அப்படிங்கிறது ராக்கி மலை. ஹர்மாட்டன் அப்படிங்கிறது மத்திய ஆப்பிரிக்கா. காரபூன் அப்படிங்கிறது மத்திய ஆசியா. லூங்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான். மிதமான மழைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்துக்கு சராசரி வெப்பநிலை வேறுபாடு 18 to 32 டிகிரி சென்டிகிரேடு. இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்றில் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் மழையை பெறுகிறது. இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து சரி. கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு வந்து ட்ரோபோஸ்பியர். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். இந்தியாவில் வாழ்வாதாரம் வேளாண்மையினை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது தென்மேற்கு பருவமழை. இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக காணப்படுவது தென்மேற்கு பருவமழை. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் என்பது குறிக்கும் காலநிலை அயன ஈரப்பத வகை. எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டிருப்பது அப்படின்னா, அதான் ஏற்கனவே பார்த்தோம்ல, ஆண்டு சராசரி வந்து 18 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல். பருவகால மழை கோடை காலத்தில் மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளதுங்கிறது மித வறண்ட புல்வெளி காலநிலை. 2021ஆம் ஆண்டில் ஐநா நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? கிளாஸ்கோ. 2021ஆம் ஆண்டின் ஐநா நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு கிளாஸ்கோவில் நடைபெற்றது. இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யாருன்னா பிரேட்டர் SH. இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் பிரேட்டர் SH. இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணை அயனமண்டல காலநிலை. ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுனா கோடை மற்றும் குளிர்காலம். ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? கோடை மற்றும் குளிர்காலம். இப்போ வந்து உயிர்கோள காப்பகங்கள் மற்றும் மாநிலங்கள் மட்டும் ஓரலாக பார்த்துடலாம். தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா உயிர்கோள காப்பகம் வந்து மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்குது. அகத்திய மலை அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது. கட்சிங்கிறது குஜராத்.
திப்ரு செய்கோவா மனாஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாம். திப்ரு செய்கோவா மற்றும் மனாஸுங்கிறது அஸ்ஸாம். பெரிய நிக்கோபார் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். பச்மாரி பன்னா அச்சனக்மர். பச்மாரி பன்னா அச்சனக்மர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். சேஷாலம் குன்றுகள் வந்து ஆந்திரா. சுந்தரவனம் அப்படிங்கிறது மேற்கு வங்காளம். சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசா. நந்தா தேவி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். குளிர் பாலைவனம்ங்கிறது இமாச்சல் பிரதேசம். நாக்ரக் அப்படிங்கிறது மேகாலயா. கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது சிக்கிம். கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது சிக்கிம். அமர்கண்டாக் அப்படிங்கிறது சத்தீஸ்கர். அமர்கண்டாக் அப்படிங்கிறது சத்தீஸ்கர்.